நிறைய சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனல்ஸ்ல எல்லாம் போய் நம்ம பேசலாம். அந்த சேனல்ஸ்லேருந்து நம்மளை கூப்பிடுவாங்க. நமக்கும் தேவையாக இருந்துச்சுன்னா நம்ம போய் பேசிக்கலாம். போகிறதும் போகாததும் நம்ம இஷ்டம். ஓகேங்களா? அவங்க ஜஸ்ட்டு நான் வர முடிஞ்சால் வாங்கம்மா வந்து பேசுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து தனியாக, இப்போ நான் தனியாக யூடியூப் வச்சுருக்க மாதிரியெல்லாம் நிறைய பேர் யூடியூப்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த சேனல்ஸ் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அங்கே போய் உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு வருவாங்க. அப்போ பேசும்போது நிறைய புது புது விஷயங்கள், எல்லாரும் பேசுனதையே பேசினா நல்லா இருக்காதுல்ல. அவங்க பேசுனது தானே நீயும் சொல்கிற அப்படின்ற மாதிரி போய்டுன்றதுனால புது விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட விஷயங்களும் எடுத்து பேசுகிறாங்க. அந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் நான் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம போனதுமே அவங்க கேட்டுருவாங்க, என்னை பற்றி பேசுகிறீங்கம்மா, இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு. நம்ம தான் டாபிக் அவங்களுக்கு சொல்லுவோம். நம்ம டாபிக் சொன்னதும் அவங்க இந்த மாதிரிலாம் கேட்கட்டாமா, அந்த மாதிரி கேட்கட்டுமாம்மா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நம்ம அது கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். நமக்கு என்ன பதில் இருக்கோ நம்மக்கிட்ட, அதுக்கான கேள்வியை அவங்கக்கிட்ட கேட்க சொல்கிறது தான் எல்லா சேனல்லையுமே நடக்கும். சில சேனல்கள், அதாவது ரொம்ப பெரிய சேனல்கள், அது வேணால் அவங்க ஆங்கர்ஸ் நம்மளை கேள்விக்கு ஏதாவது கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி நார்மலான இருக்க சேனல்ஸ் எல்லாருமே நம்ம என்ன கண்டென்ட் பேச போகிறோமோ அதுக்கு தகுந்த கேள்விகளை அவங்க கேட்பாங்க. நம்மளே தான் சொல்லி வச்சிடுறது. அது அப்படி தான் நடக்கும் எல்லா சேனல்லையும்.